இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 11 மணி ஆகுது, இன்னும் ஒரு போன் கூட வரல துர்கா. ஆமா துர்கா, யாராவது போன் பண்ணி நல்ல தகவலா சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த விளம்பரம் ஒருத்தர் கண்ணுல கூட படலையா? இல்ல நம்ம தேவி யார் கண்ணிலையும் படலையா? ஒண்ணுமே புரியல துர்கா. தேவி நல்ல இடத்துல இருந்திருந்தா இன்னொரு போன் வந்திருக்கணும் பெரியமா. நேரமாக நேரமாக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ ஹாசினி, கவலைப்படாத. கண்டிப்பா நல்ல தகவல் வரும், நம்பிக்கையோட இருப்போம். போன் வருது. அதே நம்பர் தான். ஹலோ, வணக்கம் மேடம். நீங்க சொன்ன ஹோட்டலுக்கு வந்துட்டேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. ஓகே மேடம். துர்கா தான். சொல்லு துர்கா. ஏங்க, நீங்க ஒரு முக்கியமான ஃபைல்ல கையெழுத்து போடணுமா? இல்லனா பெரிய அளவுல லாஸ் ஏற்பட்டோன்னு பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆமா, அது உண்மைதான். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில நான் எப்படி ஆபீஸ் போறது? அதான் பிரகாஷ் அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் ஸ்ருதிக்கு வர சொன்னேன். அவரும் அங்க வந்துட்டு எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அப்படியா? சரி, ஓகே. நான் ஹோட்டலுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆனா இப்போ இருக்கிற மாதிரி போகாதீங்க. தலையில கேப்பு, முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு பாக்குறவங்க உங்களை அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி போய் சைன் போட்டுட்டு வந்துருங்க. சரி துர்கா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத. சரிங்க, நான் போன் வச்சிடுறேன். சார், ஹலோ பிரகாஷ், நீங்க எங்க இருக்கீங்க? சார் லெஃப்ட்ல வந்தீங்கன்னா ஒரு ஹட் இருக்கும், அங்கதான் சார் உட்காந்துட்டு இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். அவங்க தான் கால் பண்றாங்க. ஹலோ, வந்துட்டீங்களா? நாங்க வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டோம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே. பக்கத்துல வந்துட்டாங்களாம். சார், நீங்க வணக்கம். உட்காருங்க. என்ன பிரகாஷ், என்ன அவசரம்? சார், ஆடிட்டிங் அர்ஜென்ட், அதனால தான். இந்தாங்க சரி, கொடுங்க. ஏய், வாங்கடா, வெளியில போய் ஒரு தம்மு போட்டு வருவோம். சரி, வாங்க. வாடா. சிஸ்டர், சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர், தெரியாம அடிச்சிட்டேன். சாரி சிஸ்டர். அப்படியா? என்னாச்சு? யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பெண் குழந்தை சிஸ்டர், ஒரு 7-8 வயசு இருக்கும். புதுசா ஏதாவது ஆசிரமத்துக்கு வந்துச்சா? அப்படிலாம் யாருமே வரலையே. சரிங்க சிஸ்டர், சரிங்க, நாங்க வரோம். இவன் எப்படி இங்க? ஏதோ தப்பா இருக்கு. தேவிய கொலை செய்ய வந்த கும்பல் இங்க இருக்கு. இப்ப நம்ம தேவிய ஒப்படைக்க வேண்டாம். ஒருவேளை இந்த விளம்பரமே தேவிய கொலை செய்ய பாக்குற கும்பல் கொடுத்த விளம்பரமா இருக்கலாம்ல. சம்திங் ராங். குழந்தைய கூட்டிட்டு வரவங்க செகண்ட் கால்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க போனை கட் பண்ணிட்டு லைனுக்கு வரேன். சொல்லுங்க. தாரா, குழந்தைய கூட்டிட்டு வரவங்க அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்ச உடனே அங்க இருக்கிற என் ஆளுங்க கிட்ட கொடுத்துரு. அவங்க என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நான் அதை வச்சு அவங்க குடும்பத்தை அழிச்சிடுறேன். தேவி, ஐயோ கர்த்தரே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ண இருந்த என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க.
உங்களுக்கு சோஸ்திரம். தேவி வா, ஆசிரமத்துக்கு போலாம். வாமா வா. சரி, குழந்தை கைக்கு வந்த 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு கால் பண்றேன். அம்மா, இது என்னோட ஃபோன் நம்பர் இல்ல. என்ன? நம்பர் தப்பா இருக்கு. என்ன? ஆ, ஆமா, இது உன்னோட நம்பர் இல்லையே. ஆமா, ஃபோன் நம்பர் எப்படி மாறுச்சு தெரியலையே. இந்தாங்க. சரி, நீங்க ஒரு 10-15 டேஸ் கால் பண்ணாதீங்க. மேனேஜர் ஹேண்டில் பண்ண சொல்லுங்க. அப்புறம் நான் வந்துடுறேன். ஓகே சார். ஹலோ மேடம், வணக்கம். என்ன பாப்பா கிடைச்சிட்டாங்களா? விளம்பரத்துல ஃபோன் நம்பரை தப்பா போட்டிருக்கீங்க. அதான் காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட வரல. நீங்க எழுதி கொடுத்த நம்பர் தான் மேடம் போட்டிருக்கேன். என் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். இல்ல நந்தன், இது நான் கொடுத்த நம்பரே இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க மேடம், ஏதாவது தகவல் கிடைக்கும். நீங்க போனை வைங்க. என்ன இன்னும் காணோம்? வருவாடுவா தேடி கண்டுபிடிக்கணும். என்னாச்சு? மேடம், உள்ள வெளிய காம்பவுண்ட் தாண்டி எல்லாம் தேடிட்டோம். யாருமே இல்ல மேடம். இல்லையா? ஐயோ, இப்ப நான் அமைச்சருக்கு என்ன சொல்றது? ஏய்யா, என்னய்யா, நல்லா தேடிங்களா? நல்லா தேடிட்டோம் சார், யாரும் இல்ல சார். ஐயோ, அமைச்சர் தான். பேசுங்க பேசுங்க. ஹலோ. என்ன, குழந்தைய என் ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டியா? இல்ல, அது ஒப்படைக்க முடியல. ஒப்படைக்க முடியலையா? என்ன சொல்ற? அது குழந்தைய அவங்க கூட்டிட்டு வரவே இல்ல. அப்ப போன்ல பேசும்போது அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப வரவே இல்லைங்கிற என்ன, என்கிட்ட கேமாறியா? ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அமைச்சரே. நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாங்கல்ல, அவங்க காலை நான் கட் பண்றதுக்கு பதிலா அப்படியே மிஸ்டேக்கா நான் அந்த கால் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன். அது கான்ஃபரன்ஸ் கால் ஆயிடுச்சு. நாம 2 பேரும் பேசினத அவங்க கேட்டுட்டாங்க போல இருக்கு. நான் அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது. ச்சே, இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? போன வை. என்னாச்சு? மாதாஜியோட ஃபேஸ் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. டென்ஷனா இருக்குது.